வணக்கம். என்னோட பேர் காதர் மீரான். நான் என்னோட சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம் சித்தையன்கோட்டை. நான் பூம்பொழில் சோலை நேச்சுரல் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஆர்கானிக் ஃபார்மோட ஃபவுண்டர், பூம்பொழில் நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற நேரடி விற்பனை மையத்தோட ஃபவுண்டர். நாங்கள் விளைய வைக்கிற பொருளை நாங்களே நேரடியாக விற்பனை பண்ணுறோம், இயற்கை விவசாயம் பண்ணுறோம். இந்த இயற்கை விவசாயத்துக்குள்ளே நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ நம்ம பேச போகிறோம். என்னோட சொந்த ஊர் சித்தையன்கோட்டை, அங்கே தான் என்னோட பிரைமரி ஸ்கூல் எல்லாமே. அதுக்கப்புறம் 6வதுக்கு பக்கத்தில் இருக்கிற நகரமான திண்டுக்கல்லில் ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன். அதுக்கு பிறகு அதே மாதிரி என்னோட பிஎஸ்சி எம்எஸ்சி ரெண்டுமே ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் திருச்சி ஜமால் முகமது காலேஜில் படித்தேன். அங்கே படித்து முடித்த நேரம் நான் 98ல் எம்எஸ்சி முடித்தேன். முடிக்கும்போது ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடி, வீட்லையும் சரி வெளியிலையும் சரி. அப்பா ரிட்டையர்ட் ஆகியிருந்தாங்க. நான் வேலைக்கு போயாக வேண்டிய ஒரு சூழல். வீட்டில் மூத்த பையன் நான். அதே மாதிரி வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை வாய்ப்புகள்லாம் ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருந்தது. எனக்கு ஆசை ஆசிரியர் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது, ஒரு ஆசிரியர் ஆகணும், ஒரு கல்லூரி பேராசிரியர் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஆனால் அதற்குண்டான சூழல் எதுவுமே இல்லை, பொருத்தமான சூழல் எதுவுமே இல்லை. அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் டெக்னிக்கலான ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணி அதில் டெக்னீஷியனாக வேலைக்கு போனேன். என்னோட ஆரம்ப கட்ட சம்பளம் 1000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு. அது என்னோட செலவுக்கே பத்தாது. ரூம் ரெண்ட்டு, சாப்பாடு செலவு, மாதத்துக்கு மெஸ் பில்லு, ஊருக்கு போகிறதுக்கு பஸ் காசு, இது மாதிரியான என்னோட ரெகுலர் செலவுகளுக்கே அந்த 1000 ரூபாய் பத்தாது. வீட்டில் அப்பாட்ட கேட்டு வாங்குற, அப்பாவுக்கு வர்ற பென்ஷனில் அப்பா கிட்ட கேட்டு வாங்குற மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்தது அன்னைக்கு. இதற்கிடையில இந்த 3.5 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் இந்த வேலையில தான் தொடர்ந்தேன். ஊர்ல போதுமான அளவுக்கு அனுபவம் கிடைச்ச பிறகு இங்கேருந்து கிளம்பி கல்ஃபுக்கு போனேன். கல்ஃபுக்கு போன பிறகு கல்ஃபில் கற்றுக்கொள்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்தி ஒரு கட்டத்தில் ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட் அளவுக்கு ஒரு 47-48 வயசு ஆகும்போது ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட் அளவுக்கு வந்திருந்தேன் நான். என்னோட குவாலிஃபிகேஷனும் என்னோட கடின உழைப்பும் அதை சாத்தியமாக்கின பிறகு ஒரு கட்டத்தில் ஒரு வெறுமையை உணர்ந்தேன். சிறு வயசுல இருந்தே எனக்கு நான் இங்கேருந்து கிளம்பி போகும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் சம்பாரிச்சுட்டு திரும்பி வந்துடணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையாக இருந்தது, நோக்கமாக இருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் சம்பாரித்த பிறகும் வர முடியாத சூழ்நிலை, மேற்கொண்டு பண தேவைகள், அது இல்லாமல் சரியான முடிவெடுக்க முடியாமை, இது மாதிரியான சிக்கல்களில் தொடர்ந்து அங்கேயே வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். எனக்கு 3 குழந்தைகள். அப்பா அம்மா ஊரில் இருந்தாங்க. அப்பா இப்போ நான் அனுப்பிச்ச பணத்தெல்லாம் எல்லாத்தையுமே எங்கள் ஊரில் எங்களுக்கு இருந்த வாய்ப்பின்படி நிலத்துல தான் முதலீடு பண்ணோம். அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருந்ததுனால எங்கள் தாத்தா, அவங்க அப்பா எல்லாருமே விவசாயத்தில் இருந்தவங்க தான். எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் கடைசியாக ஒரு 1/2 ஏக்கர் நன்சை நிலமும் ஒரு 1.25 ஏக்கர் புன்சை நிலமும் இருந்தது. நான் ரொம்ப சின்ன வயசில் அந்த வயல்களில் போய் வேலை பார்க்கறது, தாத்தா அப்போ என்னை ரொம்ப ஊக்குவிப்பார். கிட்டத்தட்ட அப்போவே எனக்கு அந்த எங்கள் வயலில் போய் குளம் மிதிச்சேன்னா எனக்கு 50 காசு கொடுப்பார். அது என்னை ஊக்குவிக்கிறதுக்காக கொடுத்தாரா இல்லை என் மேலே இருக்க பிரியத்தில் கொடுத்தாரான்னு தெரியல. ஆனால் என் மனசில் அது பசுமரத்தாணி போல இறஞ்சி ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் ஊருக்கு நான் திரும்பி வரணுங்கும் போது என்னோட இயல்பான தேர்வா விவசாயமே இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் ஊர் விவசாயம் சார்ந்த ஊர் தான். எங்கள் ஊரோட பொருளாதாரம் முழுக்க விவசாயம் சார்ந்தது தான். வேற தொழில் எதுவும் பெருசாக வளரலை. ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஊர்களில் வேற ஸ்பின்னிங் மில் இது மாதிரியான இதெல்லாம் தொழில்கள்லாம் வந்தாலும் சித்தையன்கோட்டையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அது முழுக்க விவசாயம் சார்ந்த ஒரு ஊராக தான் இருக்கு. ஸோ ஒரு கட்டத்துக்கு பிறகு 47-48 வயசுக்கு பிறகு ஒரு வெறுமையை உணர்ந்தேன். லைஃப்ல பர்பஸ் என்ன அப்படிங்கிற ஒரு தேடல் வந்தது. அந்த நேரம் தான் ஊருக்கு திரும்பி போகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான இன்ட்யூஷன். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஊரில் நான் என்னுடைய சம்பாத்தியம் முழுசும் சேமிப்பு எல்லாமே உபரியா இருந்த பணம் பூராத்தையும் விவசாயத்துல தான் முதலீடு பண்ணியிருந்தோம். அப்பா அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பா காலத்திலேயே இயற்கை விவசாயத்தை தொடங்கி ஒரு முறை நல்ல கடுமையான தோல்வியை சந்திச்சு அதுக்கப்புறம் திரும்ப அந்த கன்வென்ஷனல் ஃபார்மிங் அதே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் பொறுப்புல எடுத்த பிறகு, அப்பாவோட மறைவுக்கு பின்னாடி நான் முழுசா பொறுப்புக்கு வந்தேன். பொறுப்புல எடுத்த பிறகு முழுமையான ஆர்கானிக் ஃபார்மிங்குள்ள போறோம். கிட்டத்தட்ட 2016 இருந்து இன்னைக்கு ஏறதால 10 வருஷம் ஆகுது. ஸோ முழுக்க இயற்கை விவசாயத்துக்கு வந்துட்டோம். இந்த விவசாயத்துல பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, விளைவிக்கப்படுகிற விளைபொருளுக்கு உரிய விலை கிடைக்காது. மொத்த மார்க்கெட்ல நம்ம போய் விற்கும் போது நம்பர் 1
நம்பர் 2 வந்து மோனோகிராப், அதாவது ஒற்றை பயிர் வேளாண்மை. ஒற்றை பயிர் வேளாண்மை செய்யும் போது நம்ம கிட்ட ஒரே ஒரு பயிர் தான் இருக்கும். அதுல நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுல விளைச்சல் இல்லாம போனாலோ, நோய் தாக்குதல் வந்தாலோ, இல்ல விளைச்சல் அதிகமா ஆனாலோ, எல்லா வகையிலையும் வந்து அது வந்து ரொம்பவே வந்து ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை. பெரும்பாலான விவசாயிகளோட இன்னைக்கு நிலைமை அதுதான். ஸோ அது எனக்கு புரிஞ்ச பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணேன்னா, என்னோட நிலத்துல இருக்கிற பயிர்களை டைவர்சிஃபை பண்ணேன். அதாவது பன்மையப்படுத்தினேன். பன்மையப்படுத்தும் போது கிட்டத்தட்ட ஒரு 60 வகையான பயிர்களை உள்ள கொண்டு வந்தோம். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பன்மையப்படுத்தும் போது அந்த பன்மையப்படுத்துதல்லையும் ஒரு அளவு இருக்கு. அதாவது விவசாயம்ங்கிறது பாத்தீங்கன்னா இயற்கையை போல செய்தல் தான். அதாவது இந்த விளைவிக்கிற டெக்னாலஜி எல்லாம் வந்து நம்ம வந்து இயற்கையை பார்த்து படிச்சது தான் மனிதன். அப்ப காட்டை தான் நம்ம வந்து இமிட்டேட் பண்றோம். காட்டை இமிட்டேட் பண்ணும்போது காட்டுல ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழும், பல்வேறு வகையான உயிரினங்கள் வாழும், நிறைய டைவர்சிட்டி இருக்கும். ஆனா அவ்வளவு டைவர்சிட்டியை வந்து நம்ம விவசாய நிலத்துக்குள்ள கொண்டு வந்தோம்னு சொன்னா அதையும் நம்மளால சமாளிக்க முடியாது. அதாவது ஒற்றை பயிராகவும் இல்லாம பன்மயமாகவும், அதாவது மிக எக்கச்சக்கமா டைவர்சிஃபையான பன்மயமாகவும் இல்லாம நம்மளால எவ்வளவு மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான ஒரு பன்மையம் தான் நம்மளால வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நான் செய்ய தான் இப்போ கிட்டத்தட்ட 60 வகையான பயிர்களை உள்ள கொண்டு வந்துட்டேன். சில வகையான பயிர்களை என்னால் அறுவடையே பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கும் எனக்கு மேன் பவர் செலவாகும். அப்ப எவ்வளவு என்னால் செய்ய முடியுமோ, எவ்வளவு என்னால் விற்க முடியுமோ, எவ்வளவு என்னால் சந்தைக்கு கொண்டு போக முடியுமோ அந்த அளவு மட்டுமே விளைய வைக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு என்னால் வர முடிஞ்சது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விவசாயம் பண்ற நிலத்தோட அளவு இருக்கு இல்லையா, நீங்க எவ்வளவு நிலம் பண்றீங்க அப்படிங்கிற அளவு இருக்கு இல்லையா, அதுல வந்து நீங்க விரிவடைய விவசாயத்தோட எஃபிஷியன்சி குறையும். இப்ப நீங்க ஒரு 5 ஏக்கர்ல எடுக்கிற விளைச்சலோட அளவை 30 ஏக்கர்ல எடுக்க முடியாது. அப்படிங்கும்போது நீங்க உங்களோட நிலத்தை வந்து முறையா ஸோ எந்த பகுதியில் வந்து நிலைத்த வேளாண்மை இருக்கணும், எந்த பகுதியில் வந்து அந்த சுழற்சி வேளாண்மை இருக்கணும், எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு முழுமையான ஒரு ஐடியாவுக்கு வந்துடணும். அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட நிலத்தில் பெரும்பகுதியை வந்து பெர்மனண்டாக கிராப்பாக மாற்றிட்டேன். அதாவது ஒரு நிலைத்த வேளாண்மையை மாற்றிட்டேன், மர வேளாண்மைக்கு போயிட்டேன். இப்போ தென்னை மாதிரியான பயிர்கள், தென்னைக்குள்ள ஊடு பயிர், அந்த மாதிரியான இதுக்கு போயிட்டேன். அது போக இந்த சுழற்சி வேளாண்மை இருக்கு இல்லையா, அது வந்து குத்தகை நிலங்கள், என் நிலத்தை ஒட்டி இருக்கிற சொந்தக்காரவங்களோட நிலங்கள், அதுலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுழற்சி வேளாண்மை, பட்டத்துக்கு தகுந்த மாதிரியான வேளாண்மை, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூராம வெட்லேண்டு, நன்சை நிலங்கள். அந்த நன்சை நிலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் அளவுக்கு வந்து நெல் பயிரிடுவேன். ஸோ என்னோட முதல் விற்பனை பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா அரிசி தான். ஸோ முதல்ல நான் இயற்கை விவசாயம் பண்ணதுமே வந்து நெல் தான். ஸோ அந்த நெல்லை இல்லாமல் என்னோட கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கிற போன வருஷம் வந்து இந்த வருடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 டன் நெல்லை அரிசியாக்கி வித்துருக்கிறேன். நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு ஏறத்தாழ 7 வருடங்கள் ஆயிருக்குது. இந்த 7 வருடங்கள்ல ஒரு குறிப்பிட்ட நெல்லை, அதாவது நெல்லுலையுமே வந்து பல்வேறு வகையான நாட்டு நெல்கள், பாரம்பரிய ரகங்கள் இருக்கு. அதுலேயுமே எல்லாமே வந்து நம்ம செய்ய முடியாது. அப்ப நமக்கு எது பொருத்தமானது அப்படிங்கிறது ட்ரையல் அண்ட் எரர்ல தான். ஒரு கட்டத்துல வந்து தூயமல்லி அப்படிங்கிற ஒரு நெல் வந்து எனக்கு பொருத்தமா இருந்தது. எங்க ஊரோட மண்ணுக்கு, என்னோட இந்த பயிர் சுழற்சி காலத்துக்கு, மழை பொழிகிற அளவுக்கு, எங்க நிலத்தோட வளத்துக்கு, அது ப்ராசஸிங், அந்த ரைஸை வந்து நெல்லை வந்து நீங்க ரைஸா ப்ராசஸ் பண்ற தோது இருக்கணும் உங்க ஊர்ல, அந்த ரைஸ் மில்களோட அமைப்புக்கு, இது எல்லாத்துக்கும் வந்து தூயமல்லி அப்படிங்கிற ஒரு நெல் வந்து எனக்கு பொருத்தமான நெல்லா இருந்தது. அது இல்லாம எங்க ஊர்ல இன்னொரு சிறப்பான ஒரு நெல் என்னன்னு கேட்டீங்கன்னா காலாபாத்துன்னு சொல்லுவாங்க. காலாபாத்துன்னு சொன்னா பிரியாணி நெல்லுன்னு நாங்க சொல்லுவோம். நறுமணம் மிக்கது, அரிசிகளின் அரசி அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. அந்த அரிசியை வந்து அதை வந்து ஒரே ஒரு ஏக்கர் மட்டும் பண்ணுவேன். அரோமேட்டிக், அதோட விலையும் அதிகம், விளைச்சலும் ரொம்ப கம்மியா இருக்கும், ரொம்ப மிக சன்ன ரகம், இந்த சிறப்பான உணவுகளுக்கு வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு அரிசி அது. அப்ப அதை வந்து ஒரே ஒரு ஏக்கர் பண்ணுவேன். மிச்சம் ஒரு 7 ஏக்கர் 8 ஏக்கர் வந்து தூயமல்லி பண்ணுவேன். இந்த தூயமல்லி கோடையில வந்து எள்ளு போடுவோம். நிலக்கடலை வந்து ஒரு காலத்துல எங்க ஊர்ல பெரும்பகுதியா இருந்தது. இப்ப வந்து வனவிலங்குகளோட தொந்தரவு இதெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால மழை பொழிவு இதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்குது. இயற்கையை வந்து நம்மளால வந்து சரியான முறையில கணிக்க முடியாத காரணங்கள்னால வந்து நிலக்கடலை வேளாண்மை வந்து கிட்டத்தட்ட கைவிட்டுட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு போகம் நெல், ஒரு போகம் எள்ளு. ஸோ இந்த ரெண்டும் தான். அப்ப என்னோட ஆரம்ப கட்ட விற்பனை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அரிசியில ஆரம்பிச்சேன்.
அதுக்கப்புறம் வந்து எங்கள் தோட்டத்தில் இருந்து வர்ற தேங்காயிலிருந்து தேங்காய் எண்ணெய் ஆட்டி கொடுத்தேன். அப்புறம் எள்ளு இருக்கிற நேரங்களில் நல்லெண்ணெய் ஆட்டி கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து இவங்களோட வாடிக்கையாளர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க கடலெண்ணெயும் ஆட்ட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஆமணக்கு பயிரிட்டு ஆமணக்குல இருந்து விளக்கெண்ணையும் ஆட்ட ஆரம்பித்தோம். இது எல்லாமே முதல்ல எண்ணெய் ரகங்கள், அரிசி எல்லாமே வந்து வெளியில முதல்ல கொடுத்து தான் ப்ராசஸ் பண்ணி வாங்குவேன். விளைபொருட்கள் எங்களதான் இருக்கும். வெளியில கொண்டு போய் கொடுத்து எண்ணெயை வந்து வெளியில வேற ஒருத்தவங்கள்ட்ட செக்கில் கொடுத்து ஆட்டி வாங்கிட்டு வந்து எண்ணெயா விற்பேன். அதே மாதிரி தான் அரிசியுமே வந்து நெல் எங்களோடதா இருக்கும். அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறது எங்கள் ஊரில் இருக்க ஒரு மில்லில் கொண்டு போய் கொடுத்து ப்ராசஸ் பண்ணி வாங்கி அரிசியை வந்து விற்றுக்கிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இப்போ என்னால் ஒரு போதுமான அளவுக்கு ஓரளவுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 லிட்டர் ஒரு மாசத்துக்கு வந்து எண்ணெய்கள் 4 எண்ணெய்களும் சேர்ந்து விற்க முடியுதுனால, அப்படிங்கும்போது எனக்குன்னு தனியாக ஒரு செக்கு. ஸோ இந்த செக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வாங்கினது அக்ரிபிரினர் தமிழ்நாடு அரசாங்கத்துல இருந்து ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா ப்ராஜெக்ட். அது 5 லட்ச ரூபாயில நீங்க 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணணும், 4 லட்ச ரூபா கடனா கிடைக்கும். 4 லட்சத்துல 2 லட்ச ரூபா மானியம், 2 லட்ச ரூபா வந்து நீங்க திரும்பி கட்டணும். அந்த 2 லட்ச ரூபாய்க்கு மட்டும் வட்டி இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து பெரிய சுமை இல்லை. ஸோ ஒரு செக் வாங்குறது, தேவையான பல்வரைசர்ஸ், இந்த மாதிரியான சின்ன எந்திரங்கள் வாங்குறதுக்கு இந்த பணத்தை நான் பயன்படுத்திக்கிட்டேன். ஸோ என் வீட்டிலேயே ஒரு பகுதியை வந்து மில்லா மாத்தினேன். மில்லா மாத்திட்டு முதல்ல ஆரம்பம் வந்து எண்ணெய் செக்கு இந்த ரகங்கள்லாம் வச்சு நாங்களே சொந்தமா ஆட்ட ஆரம்பிச்சோம். பெரிய விளம்பரம் அதெல்லாம் பண்ணல. என்னுடைய தரம், என்னுடைய பொருட்களோட தரமும் எங்களுடைய அந்த பொறுப்பும் தான் வந்து எங்களுக்கு வந்து மவுத் டு மவுத் ரெஃபரன்ஸ் தான். இந்த அரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசி வந்து எனக்கு ஒரு பெரிய அடித்தளத்தை உண்டாக்கி கொடுத்துச்சு. இந்த அரிசி வந்து கிட்டத்தட்ட நான் சொன்னேன் இல்லையா, 15,000 கிலோ நெல்லை வந்து கிட்டத்தட்ட 7,500 8,000 கிலோ அரிசி வந்து ஒவ்வொரு வருடமும் நான் விற்கிற அளவுக்கு இருக்கிறேன். ஸோ இப்போ இந்த அரிசி வாங்குற இவங்களே வந்து எங்களை வந்து பல பேருக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க மூலமா எங்களுக்கு வந்து எண்ணெய் விற்பனையும் கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டு வருது. இப்ப எண்ணெய் வாங்குறவங்களும் வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு எங்க கிட்ட அரிசி வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வந்து வியாபாரம் நடக்குது எங்களுக்கு, வியாபாரம் மட்டும். இது போக இப்ப நான் பெர்மனன்ட் கிராப்னு சொன்னேன் இல்லையா, அந்த பெர்மனன்ட் கிராப்ல 2 மாசத்துக்கு ஒருக்கா நாங்க தென்னையில இருக்கிற அறுவடை நடக்கும். அது இல்லாம இப்போ தோட்டத்துல பாக்கு வச்சிருக்கிறோம், ஜாதிக்காய் வச்சிருக்கிறோம், மாமரங்கள் இருக்கு, பலாமரங்கள் இருக்கு, மிளகு இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு பாக்க வந்து குத்தகைக்கு விட்டுருவோம். பாக்க தவிர மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நேரடி விற்பனைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு வியாபாரத்துக்கு உண்டான அடிப்படை நுணுக்கங்கள். ஏன்னா எனக்கு வந்து பின்புலம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முழுக்க எங்க அப்பா வந்து ஒரு அரசு ஊழியர். அவங்களோட அப்பா வந்து பழைய காலத்துல வியாபாரம் பண்ணாரு. ஆனா நான் பார்த்த தாத்தா வந்து விவசாயியா தான் இருந்தாரு. ஸோ எனக்கு வந்து அந்த வியாபார பின்புலம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அப்போ நான் வியாபாரத்துக்கு போகும்போது அடிப்படையான விஷயங்கள் என்னெல்லாம் பண்ணணும், எப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்ட இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதாவது விமன்ஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் சிறிய ஒரு நிறுவனம். இவங்க வந்து வெறுமனே ஆன்லைனில் மட்டுமே காலையில் வந்து பிஸ்னஸை பற்றி வந்து வகுப்புகள் எடுப்பாங்க. அதில் வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வருவாங்க, நிறைய நம்மள மாதிரியான சிறுதொழில் முனைவோர்கள் வந்து அதில் இருப்பாங்க. நம்மளோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாடிக்கையாளர்களும் கிடப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா. ஏன்னா நான் விற்பனை பண்ணுறது வந்து உணவுப் பொருள் தானே. ஸோ எல்லாருமே உணவின்றி அமையாத உலகு. ஸோ அப்படிங்கும்போது வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தருமே நம்ம பார்க்குற ஒவ்வொருத்தருமே வந்து நம்மளோட வாடிக்கையாளர்கள் தான் அப்படிங்கிற புரிதல்லாம் வந்து எனக்கு அங்கதான் வந்தது. ஒரு பொருளை தேர்ந்தெடுக்கிறோம்னு சொன்னா நம்மள்ட்ட இருக்க எல்லா பொருளையும் கொண்டு போய் விற்க முடியாது. அப்ப எல்லா பொருளும் விற்பனைக்குரியதல்ல, எல்லா பொருளையும் விற்க முடியாது. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லா பொருளையும் கொண்டு போய் விற்க முடியாது. அப்ப விற்கும் போது அதுக்கு விலை நிர்ணயம் எப்படி பண்ணணும், அதுல வந்து எதெல்லாம் நம்ம வந்து கண்காணிக்கணும், தர நிர்ணயம் என்ன மாதிரியான சர்டிபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது வந்து பாத்தீங்கன்னா அப்படிங்கிற அந்த அமைப்புல இருந்து தான். அடிப்படையான விஷயம் FSSAI சர்டிபிகேட். இப்போ நம்ம உணவுப் பொருளை கொண்டு போய் சந்தையில் விற்க போறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய பொருட்களோட தரம் வந்து FSSAI நிர்ணயித்திருக்கிற அந்த தரத்துகளுக்குள்ள இருக்கணும். அப்ப அந்த தரத்துகளுக்குள்ள இருக்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக ட்ரேசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. யாரு என்ன விற்கிறா அப்படிங்கிறது. ஒரு பொருள்ல வந்து ஒரு பிரச்சனை வரும்போது அதுல இருக்கிற லேபிள் அல்லது அதுல இருக்க அந்த FSSAI நம்பரை வச்சு இந்த பொருள் வந்து எங்க தயாரிக்கப்பட்டது, யார் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க, யார் விற்கிறா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். அதனால வந்து அந்த FSSAI நம்பர் உங்களுடைய உணவுப் பொருட்கள் எல்லாத்துலயுமே இருக்கணும். அது ஒரு ட்ரேசபிலிட்டி அப்படிம்பாங்க. அதாவது அது எங்க இருந்து வந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ அந்த FSSAI லைசன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். அது இல்லாம வந்து நீங்க ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு ஆண்டுக்கு மேல நீங்க டர்ன் ஓவர் பண்ணீங்கன்னு சொன்னா கண்டிப்பா GST நீங்க எடுத்திருக்கணும். ஸோ GST இருக்கணும். 40 லட்சம் ரூபாய்க்கு மேல உங்களுடைய வியாபாரம் நடக்கும்போது நீங்க வந்து வருமான வரி தாக்கல் பண்ணணும். அது வரைக்கும், அதாவது 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க வருமான வரி தாக்கல் செய்ய தேவையில்லை. அப்போ உங்களுடைய வியாபாரத்தை
தனியாக நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணணும். அது கரண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் நல்லது. அந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன்ஸுக்கு வந்து லிமிடேஷன்ஸ் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் சேவிங்ஸ் பேங்க்கில் பண்ணீங்கன்னு சொன்னால் அதில் வந்து லிமிடேஷன்ஸ்லாம் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் பணம் எடுக்கையில் பணம் போடையில் வந்து உங்களுடைய வந்து அந்த பெர்மனண்ட் கார்டு நம்பர் கேட்பாங்க, பேன் நம்பர்லாம் கேட்பாங்க. ஆனால் அதாவது கரண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் அந்த சிக்கல்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ பணம் ரிசீவ் பண்ணுறதுக்கு உண்டான என்ன மாதிரியான செயலிகளை நம்ம பயன்படுத்தலாம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் எல்லாமே. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் ஷாப் தான் வச்சுருக்கிறேன். இப்போ நான் வச்சுருக்கிற கடை வந்து கிராமத்தில் தான் இருக்கிறோம். வீடு தான் எங்களுக்கு ஷாப் எல்லாமே. எங்களுக்கு தனியாக வந்து ஒரு கடையை வாடகைக்கு பிடிச்சி வச்சு நடத்தலை நாங்கள். அப்போ வீட்டில் இருந்துக்கிட்டே சித்தையங்கோட்டையில் இருந்துக்கிட்டே எங்களுடைய பொருட்கள் வந்து பெங்களூர், புதுச்சேரி, கேரளா, தமிழ்நாடு முழுசும், தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் எங்களுக்கு வந்து எங்களுடைய பொருட்கள் நாங்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வெர்ச்சுவல் ஷாப் தான். ஸோ அப்போ எதுக்கு செலவழிக்கணும், எதுக்கு செலவழிக்க வேண்டாம் அப்படிங்கிறது எங்களுடைய பொருட்களோட தரத்தை பொறுத்து எங்களுடைய வாடிக்கையாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரியர் சார்ஜும் பே பண்ணி வாங்கிக்கிறாங்க. அப்போ நாங்கள் மெயினாக வந்து கவனம் செலுத்த வேண்டியது எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா தரத்தை வந்து நாங்கள் வந்து தக்க வைக்கிறதுக்காக எங்களுடைய பொருட்களோட உற்பத்தியை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேட்சஸாக தான் பண்ணுவோம். அதாவது FSSAIயில் வந்து பேட்ச் நம்பரும் நீங்கள் குறிப்பிடணும். உங்களுடைய அந்த பொருட்களோட லேபிளில் பேட்ச் நம்பர் குறிப்பிடணும். எங்கள் பேட்சஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகபட்சம் ஒரு 15 நாள் பழையதாக இருக்கும். இப்போ ஒரு பொருள் வந்து எங்களோட வாடிக்கையாளர்களோட வீட்டை போய் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு மேலே பழையதாக இருக்காது. அது உதாரணத்துக்கு என்ன ஒரு செக்கை ஆட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நூற்றுக்கணக்கான லிட்டர்களை ஆட்டி உடனே அதை ஃபில்டர் பண்ணி உடனே அதை பாட்டிலில் அடைச்சி உடனே வச்சுக்கிட்டு அந்த பொருட்களை விற்கிறதுக்கு பின்னாடி ஓடுறது அப்படிலாம் இல்லை. சின்ன சின்ன பேட்சஸாக எண்ணெய் வந்து ஒரு பேட்ச் ஆட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 15 லிட்டர் 20 லிட்டர் ஆட்டுவோம். ஆட்டின எண்ணெயை வந்து நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுறது வந்து இயற்கையாகவே ப்ராசஸ் பண்ணுவோம். அதை வெயிலில் வைக்கிறது, அதில் இருக்க ஈரப்பதத்தை வந்து ஆவியாக வைக்கிறது, அதில் இருக்க சின்ன சின்ன அந்த துகள்கள்லாம் வந்து கீழே வந்து படிய வைக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கையான முறையில் பாரம்பரிய முறைகளில் செய்கிறது. அப்போ அது ரெடி ஆகிறதுக்கே ஏறத்தாழ 1 வாரம் ஆயிரும். அந்த 1 வாரத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் ஆர்டர் வர தான் அதை பாட்டிலிங் பண்ணுவோம். பாட்டிலிங் பண்ணி மறாவது நாள் அல்லது 2வது நாள் 3வது நாள் அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். அது ரொம்ப நாள் பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து அதை கண்டெய்னரில் அடைச்சி வைக்கிறது கிடையாது. இப்போ வந்த உடனே அவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அதை அவங்க வேறு பாத்திரத்துக்கு அதை மாற்றிக்கலாம். அதே கண்டெய்னரில் வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. அல்லது அந்த எண்ணெய் வந்து அதிகபட்சம் அவங்க அடுத்த மாதத்துக்குள்ளே வந்து அந்த எண்ணெய் தீர்ந்துடும். எங்களுடைய எல்லா பொருட்களையுமே அரிசி உட்பட அரிசியை அரைச்சு 15-20வது நாளில் வந்து அவங்களுடைய சமையலறைக்கு போய் சேர்ந்துடும். அதற்கு மேலே வந்து அது பழசாக இருக்காது. இதுதான் நாங்கள் பின்பற்றுற மிக முக்கியமான ஒரு தரக்கட்டுப்பாடு விஷயம். அப்போ எங்களுடைய எல்லா பேட்சஸுக்குமே வயசு வந்து 15 நாளைக்கு மேலே இருக்காது. அதே மாதிரி தான் மிளகு எதாக இருந்தாலுமே இப்போ இந்த போகத்தில் விளைஞ்ச அரிசி இந்த ஆண்டுக்குள்ளே விற்று முடிச்சிருவோம். கிட்டத்தட்ட அடுத்த ஆண்டில் விளையிற நெல் தான் வந்து அடுத்த வருஷத்துக்கு வரும், விற்பனைக்கு வரும். நாங்கள் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு பழைய அரிசியோ இல்லை வெளியில் வாங்கி விற்கிறதோ அந்த மாதிரியான வேலைகள் செய்கிறது கிடையாது, எப்பவுமே இல்லை. அதே மாதிரி எந்த பொருள் வந்து வெளியில் வாங்குகிறோம், எந்த பொருள் வந்து எங்களுடைய சொந்த பொருள் அப்படிங்கிறத தெளிவாக வாடிக்கையாளர்கள்ட்ட சொல்லிடுவோம். அதே மாதிரி வெளியில் வாங்கி விற்கிற பொருள்கள்லையுமே வந்து அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து நாங்கள் உறுதிப்படுத்திக்கிறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உறுதிப்படுத்திக்கிறோம். அதில் தரத்தில் வந்து எந்த விதமான, அதாவது வெறுமனே ஒரு பொருளை வாங்கி விற்கணும் அப்படிங்கிறதுல இல்லாமல் ரொம்பவே யூனிக்கான பொருட்கள். உதாரணத்துக்கு வந்து கொடைக்கானல் மலைப்பூண்டு வந்து எங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு மலை, அது கொடைக்கானல் அப்படிங்கிற ஊர். அந்த மலைப்பூண்டு வந்து புவிசார் குறியீடு பெற்ற மலைப்பூண்டு, தரமானது. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான யூனிக்கான பொருட்களை தான் வெளியில் வாங்கி கொடுக்குறோமே தவிர ஒரு மளிகை கடை மாதிரி எல்லா பொருட்களும் எங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறது கிடையாது. ரொம்ப யூனிக்காக தென்னஞ்சக்கரை, தென்னங்கருப்பட்டி, எல்லா இடத்துலையும் கிடைக்காத பொருட்கள், ரொம்ப யூனிக்கான பொருட்கள், தரமான பொருட்கள் அப்படி தான் வாங்கி விற்கிறது, விற்பனை செய்கிறதுமே. அதுலேயுமே அதுதான் எங்களோட கொள்கையாக இருக்குது. ஸோ ஒரு முழு மளிகை கடையும் வந்து வாடிக்கையாளர்கள் தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்கணும் இல்லை, குறைந்தபட்ச பொருட்கள் கிடைச்சா போதும். அதுவும் கிடைக்கிற பொருட்கள் தரமான பொருட்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களுடைய அடிப்படை கொள்கையாக வச்சிருக்கிறோம். இப்போ ஏற்கனவே நான் சொன்னபடி எங்கள் அப்பா வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. எங்கள் தாத்தா வந்து எங்கள் தாத்தாவோட நான் இருந்த காலங்கள் வந்து மிக சிறு வயது பாலிய காலத்தில் தான் எங்கள் தாத்தா கூட இருந்தேன், வயலுக்கு போயிருக்கிறேன். ஸோ விவசாயத்தை பற்றி பெரிய அனுபவம்லாம் இல்லை, ஆனால் விவசாயத்து மேலே வந்து பெரிய ஆர்வமும் ஆசையும் இருந்தது. ஸோ விவசாயத்துக்குள்ளே வந்துட்டோம். எத்திக்கலாக எனக்கு ரொம்ப எல்லா வகையிலையுமே பொருத்தமான ஒரு தொழில்.
பொய் சொல்ல தேவையில்லை, உணவுப் பொருள் விளைவிக்கிறது, மனுஷனா பிறந்ததுக்கு உண்டான ஒரு பொறுப்பை நிறைவேற்றுற இது, உழவு தொழில் சிரமங்களே இருந்தாலுமே வந்து அது உங்களுக்கு நன்மையை தேடி தரக்கூடிய ஒரு செயல். எங்க தாத்தா சொல்லுவாரு, இது ஒரு பெரிய ஆன்மீக செயல்பாடு அப்படிம்பாரு. விவசாயத்துல வந்து ஒரு பெரிய ஆன்மீக செயல்பாடு. ஏன் அப்படின்னு சொன்னா, விவசாயம் வந்து இந்தியாவில் பருவமழையின் சூதாட்டம்னு சொல்லுவாங்க. பருவநிலை மாறுபாடுகள்லாம் இப்போ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பருவநிலை மாறுபாடுகள்னால பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களால வந்து மழை பொழிதலையோ மற்ற காற்றடித்தலையோ வெயிலடிக்கிறதையோ எதையுமே வந்து கணிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து எங்களுடைய நெற்பயிர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதோட வயசு 135 நாள், இப்போ 150 நாள் ஆயிடுச்சு ஏறத்தாழ. இன்னமும் அறுவடைக்கு அது முதிர்ச்சி அடையாத ஒரு நிலைமையில இருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு இருந்த நிலவிய கடுமையான குளிர். ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய விவசாயத்தில் இருக்கு. இப்போ நான் வந்த புதுசுல 2016 வந்து நான் வந்து விவசாயத்தை வந்து முழுமையாக பொறுப்பு எடுத்தேன். அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்துலேயே எனக்கு வந்து பெரிய அதிர்ச்சி காத்திருந்துது. ஒரு நாள் பெய்த மழையில எங்களுடைய கிணறு சரிஞ்சு விழுந்துருச்சு. அந்த கிணறு சரிஞ்சு விழுந்த பிறகு அந்த சரிஞ்சு விழுந்ததை அள்ளிட்டு மேற்கொண்டு ஒரு 3 கெஜம் வந்து வெட்டெடுத்தோம். கிணத்துல வெட்டெடுத்தோம். நல்லா கடுமையான வறட்சி மிகுந்த ஆண்டு வேற. அந்த மழை வந்து ஒரு நாள் ஒரு இரவுல பெய்த மழை. அது என்னோட மொத்த கனவுலையும் மண்ணள்ளி போட்டுச்சு. ஏறத்தாழ 10 லட்ச ரூபா கடன் பட்டுட்டு வேற வழியே இல்லாம திரும்ப வேலைக்கு போற சூழ்நிலை வந்தது எனக்கு. திரும்ப வேலைக்கு போனேன். ஆனா அந்த தடவை எனக்கு கிடைச்ச வேலை, நான் லக்கி. அந்த தடவை எனக்கு கிடைச்ச வேலை பார்த்தீங்கன்னா கடலில் வேலை பார்க்குற வேலை. ஆஃப் ஷோரில் 1 மாதம் கடல்லையும் 1 மாதம் வந்து நிலத்துலையும் இருப்பேன். கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வந்து ஓரளவுக்கு சரி பண்ணிட்டு, இந்த மாதிரியான அதிர்ச்சிகள் நிகழ்ந்தா அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மனசளவுலையும் மற்ற மெட்டீரியல் அளவுலையும் மற்ற அளவுலையும் பண அளவுலையும் வந்து என்னை வந்து தயார்படுத்திக்கிட்டு நான் ஊருக்கு வந்தேன். விவசாயத்துக்கு புதுசாக வர்றவங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், உன்னதமான ஒரு தொழில். உணவு, அதாவது மனிதனுடைய மிக அடிப்படையான தேவை. உணவின்றி அமையாத உலகு. இந்த உணவு இல்லாம மனுஷன் உயிர் வாழவே முடியாது. அந்த உணவை உற்பத்தி செஞ்சு நம்ம கொடுக்க போறோம். ஆனா பெரிய சேலஞ்சஸ். ஆரம்பத்தில் நான் சொன்னபடி விலை நீங்க நினைச்ச மாதிரி இதுக்கு வந்து கிடைக்காது. அரசு உதவிகளும் பெருசா கிடைக்காது. நீங்க தொழில் செய்ய போகும்போது அரசு உதவி செய்வாங்க. ஆனா ஒரு விவசாயியா உங்களுடைய விளைபொருளை வந்து விலை ஏற விடாம தான் பாத்துக்குருவாங்க அரசாங்கம். ஏன்னா அவங்களுக்கு வந்து மற்ற பொதுமக்களுக்கு வந்து விலை குறைவா கிடைக்கணும். ஸோ அப்ப விளைச்சல் அதிகமாக போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா கிடைக்காது. கண்டிப்பா விலை குறையத்தான் செய்யும். அதே மாதிரி இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் இருக்கு இல்லையா, இந்த இயற்கை சீற்றங்களை வந்து உங்களை வந்து இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில இயற்கை சீற்றங்களோட அந்த அமைப்பு, அது எப்படி சீற்றங்கள் இருக்கும், அதோட சேதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏறத்தாழ கணிக்கவே முடியாத ஒரு சூழல் இன்னைக்கு நிலவுது. அப்ப நம்ம எந்த நிலத்தை வாங்குறோம், எங்க வாங்குறோம், அதோட அமைப்பு என்ன, அந்த ஊரோட பாரம்பரியம் என்ன, அங்க இருக்கிற நிலவியல் இது என்ன, அமைப்புகள் என்ன, தண்ணீர் விஷயங்கள் என்ன, இது எல்லாத்தையும் தெரிஞ்சு இருந்தாதான் நீங்க வந்து ஓரளவுக்கு பாதுகாப்பா இருக்க முடியும். இப்ப நான் தெரிஞ்சோ தெரியாமலோ என்னோட சொந்த ஊர்லயே நிலத்தை வாங்கிட்டேன். சொந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்ச நான் சின்ன வயசுல இருந்து ஓடி நடந்த பகுதிகளிலேயே வந்து நிலத்தை வாங்கிட்டேன். அப்ப அந்த நிலத்தை வந்து பாரம்பரியமா எனக்கு சொல்லக்கூடியவங்க ஆட்கள் இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அந்த ஊர்ல இருக்க எல்லா பேருக்கும் எனக்கு தெரியும். அப்ப நீங்க விவசாயத்துக்கு புதுசா வர்றவங்க சொந்த ஊர்ல, உங்களுடைய சொந்த ஊர்ல வாங்கினா ரொம்பவே நல்லது. தெரியாத ஒரு ஊர்ல போய் நிலம் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னா அந்த நிலத்தோட வரலாறு உங்களுக்கு தெரியாது, அந்த ஊர்ல உள்ள டெக்னாலஜி உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு ஊருக்கும் வேளாண்மையில பாத்தீங்கன்னா தொழில்நுட்பங்கள், நம்ம உழவர்களுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா தொழில்நுட்பங்கள் மாறுபடும். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு தஞ்சாவூர்லயும் நெல் பயிரிடுறாங்க, நாங்களும் நெல் பயிரிடுறோம். எங்க ஊர்லயும் நஞ்சை பூமி இருக்கு, தஞ்சாவூர்லயும் நஞ்சை பூமி இருக்கு. ஆனா தஞ்சாவூர்ல பயன்படுத்தப்படுகிற தொழில்நுட்பங்கள் எங்க ஊருக்கு பொருந்தாது, எங்க ஊர்ல பயன்படுத்துற தொழில்நுட்பங்கள் தஞ்சாவூருக்கு பொருந்தாது. அப்ப நம்ம எந்த பகுதியில நிலம் வாங்குறோம், அந்த பகுதியோட தொழில்நுட்பங்கள் என்ன, அந்த பகுதியில் இருக்க உழவர்களோட அவங்கள வந்து ரொம்பவே கம்மியா நம்ம வந்து பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு நகரத்துல இருந்து வெளிநாடுகளுக்கு எல்லாம் போயிட்டு வந்து அங்க இருக்கிற உழவர்களை பத்தி, அங்க வயல்ல வேலை செய்ய வர்றவங்களை பத்தி நமக்கு இருக்கிற அந்த ஐடியா இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நமக்கு இருக்கிற அந்த மேட்டுமை குணம், அவங்கள பத்தின ரொம்ப குறைவான எண்ணம், இல்ல அவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற மிக அதிகப்படியான எண்ணம். சார் வந்து பெரிய இடத்துல இருந்து வந்திருக்கிறாரு, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறாரு, ரொம்ப படிச்சவர், அவருக்கு எல்லாமே தெரியணும், அவங்க நம்மளை விட்டு எட்டி நிக்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் வச்சுக்க கூடாது. சொல்ல போனா அவங்க இருந்து கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு.
அந்த உழவர்கள்ட்ட இருக்கிற அந்த தொழில்நுட்ப அறிவு இருக்கு இல்லையா, அது ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா கடத்தப்பட்டு அவங்க கிட்ட வந்து சேர்ந்துருக்கு. நம்ம கிட்டயுமே அந்த தொழில்நுட்ப அறிவு இருக்கும். ஆனா பிராக்டிக்கலா ஃபீல்ட்ல நம்ம போறதுக்கு முன்னாடி இருந்து அவங்க நிக்கிறாங்க, வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்க கிட்ட எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா கொள்வன கொள்ளி தள்ளுவன தள்ளணும். எதை எடுத்துக்கிறணும், எதை நம்ம வந்து இக்னோர் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவு இருக்கணும் நமக்கு. அதே மாதிரி பயிர்கள், நிலத்துக்கு உகந்த பயிர்களை தேர்ந்தெடுக்கணும். எல்லா நிலத்திலையும் எல்லா பயிர்களும் வராது. உங்க நிலம் பள்ளமானதா, உங்க நிலம் மேடானதா, மழை காலத்துல வந்து தண்ணீர் எப்படி நிற்கும், வெயில் காலத்துல தண்ணீர் எப்படி நிற்கும், என்னென்ன மாதிரியான பயிர்கள் உங்களால செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க தெளிவா இருக்கணும். ஸோ இது எல்லாமே தெளிவு இல்லாம நீங்க ஏதோ ஒரு நிலத்துல போய் உடனே வந்து பெரிய அளவுல செய்ய ஆரம்பிக்கும் போது, உடனே விற்பனைக்கு போகும்போது, இல்ல சில பயிரை வந்து அளவுக்கு அதிகமா உற்பத்தி செஞ்சுட்டு அதை விற்க முடியாம திணறும் போது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகவே கூடாது. இப்ப என்னுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம், நான் வெற்றி அப்படின்னு சொல்ல மாட்டேன், தாக்குப்பிடித்தல் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் எந்த பயிருமே வந்து மொத்தமா சந்தையில கொண்டு போய் உடனே விற்கிற நிலைமையில என்னை நான் வச்சுக்கவே மாட்டேன். இப்ப நெல் பயிரிடுறேன் அப்படின்னு சொன்னா அந்த நெல்லை வந்து அடுத்த ஆண்டு முழுசும் விற்பதற்கு உண்டான அந்த மாதிரியான வகையை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு சூழலை, ஒரு சுழற்சியை தான் உண்டாக்கி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி நீங்க உங்ககிட்ட இருக்க விற்பனை பொருட்கள் வந்து யூனிக்கா இருக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிரியாணி அரிசி, காலாபாத் அப்படிங்கிற ஒரு அரிசி இருக்கு இல்லையா, அது ரொம்பவே யூனிக்கான ஒரு விஷயம். ஆனா அதை நீங்க டன் கணக்குல விற்க முடியாது. இப்ப பழைய காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருக்கிற பிரியாணி கடைகள்ல இந்த அரிசி தான் வந்து பிரியாணிக்கு பயன்படுத்தினாங்க. ஆனா இன்னைக்கு அதோட விலை ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அவங்களாம் அதை விட்டு நகர்ந்து போயிட்டாங்க. ஆனா எங்க திண்டுக்கல் நகர மக்களுக்கு, இல்ல தமிழ்நாடு முழுசுமே இருக்கிற பலருக்கு வந்து இந்த காலாபாத் அரிசி, இந்த பிரியாணி அரிசியை பத்தி தெரியும். இந்த பிரியாணி அரிசி ஒருத்தர்கிட்ட இருக்குதுன்னு சொன்னாலே ரொம்ப விருப்பப்பட்டு நம்மளை அணுகி 1 கிலோ 2 கிலோ வாங்குவாங்க, அதிகமாக வாங்க மாட்டாங்க. ஆனா அந்த பிரியாணி அரிசி சாப்பிட்ட பிறகு உங்ககிட்ட வேற என்ன இருக்கு சார் அப்படின்னு கேட்பாங்க. அப்படிங்கும்போது அது வந்து இன்னொரு பொருளை விற்று கொடுக்கும் உங்களுக்கு. அந்த 1 ஏக்கரை நான் பண்ற அந்த பிரியாணி அரிசி எனக்கு பல பொருட்களை விற்று கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி நான் விற்கிற மஞ்சள் தூள், மஞ்சள் வந்து ஒரு நிழல் விரும்பி பயிர். அப்ப என்னோட தென்னந்தோப்புக்குள்ளேயே வந்து ஊடு பயிரா மஞ்சளை என்னால செய்ய முடியும். ஆனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 1 ஏக்கருக்கும் குறைவா ஒரு 500 கிலோ அளவுக்கு தான் மஞ்சள் நடவு பண்ணுவேன். அந்த மஞ்சள் வந்து முழுசும் வந்து தூளா தான் விற்பேன். நான் நேரடியாக தான் வைப்பேன். என்னோட விற்பனை பொருட்கள் அது ஒரு முக்கியமான விற்பனை பொருள். அதை வந்து பாத்தீங்கன்னா பசு மஞ்சள் தூளா விற்போனாங்க. அதாவது பொதுவா நார்மலா எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, மஞ்சளை வந்து அவிச்சு காய வச்சு விற்பாங்க. இந்த அவிச்சு காய வச்சு அதுக்கப்புறம் அதை பாலிஷ் பண்ணி பல ஆண்டுகள் வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து, சில நேரங்கள்ல அந்த மஞ்சள் வந்து விற்பனைக்கு வரும்போது அதுல ஒண்ணுமே இருக்காது, வெறும் சக்கை தான் இருக்கும். ஆனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆண்டு விளைய வைக்கிற மஞ்சளை அடுத்த ஆண்டுக்கு முன்னாடி விற்று முடிச்சிருவேன். மஞ்சள் வந்து ஆண்டு பயிர். அப்ப இந்த ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் விளைஞ்சுக்கிட்டு இருக்கும் என்னோட வயல்ல, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா போன ஆண்டு விளைஞ்ச மஞ்சள் வந்து விற்பனைக்கு இருக்கும். அந்த மஞ்சளை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 10 கிலோவா அரைப்போம். 10 கிலோவுக்கு மேல அரைக்க மாட்டோம். அந்த 10 கிலோ அரைச்சு அந்த பிறகு விற்று முடிச்ச பிறகு அடுத்த 10 கிலோ அரைப்போம். அப்ப அந்த மஞ்சள்ல இருக்கிற, அதுவும் பசு மஞ்சள் தூள் அப்படின்னு சொன்னேன், மஞ்சளை வேக வைக்க மாட்டோம், நேரடியாவே அதை கட் பண்ணி வெயில்ல காய வச்சு, அது மட்டும்தான் எங்களோட, நான் சொல்லுவேன் எங்களுடைய பொருட்களை பதப்படுத்துறதுக்கு நாங்க பயன்படுத்துற பொருள் வெயில் ஒண்ணுதான் எங்களுடைய பொருட்கள்ல இருக்கிற அந்த பிரிசர்வேட்டிவ். ஸோ வெயில மட்டுமே பிரிசர்வேட்டிவ் பயன்படுத்துவோம். அந்த மஞ்சள் வந்து அடுத்த ஆண்டு இறுதி வரைக்கும், இப்போ மஞ்சள் அறுவடை பண்ணி முடிச்சுட்டேன், போன ஆண்டு எங்கிட்ட இருந்த மஞ்சள் தூள் முழுசும் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ என்னால் எவ்வளவு விற்க முடியுமோ அவ்வளவு மட்டும் தான் நான் விளைய வைக்கிறது. ஸோ விற்பனையில வந்து டிமாண்ட் கூடும்போது அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5% 10% கொஞ்சம் கூடுதல் அதிகப்படுத்திக்கிறவனே தவிர உடனே வந்து அதை 20 மடங்கு இல்லை 25 மடங்கு அப்படின்னு சொல்லி அதிகப்படுத்துறது இல்லை நான். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, என்னோட கொள்கை, இது தனிப்பட்ட முறையில் உள்ள என்னோட கொள்கை, ஏற்றுமதி பண்றதுல எனக்கு எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது, ஏற்றுமதி பண்றதுல எனக்கு உடன்பாடும் கிடையாது. இங்கே விளையிற பொருட்கள், நான் கல்ஃப்ல இருந்திருக்கிறேன், உலகத்துல இருக்கிற பொருட்கள்ல மிக தரமான பொருட்கள் எல்லாமே கல்ஃப்ல கிடைக்கும். ஆனா நம்ம ஊர்ல பார்த்தோம்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு டீயே எடுத்துக்கோங்களேன், அங்க கல்ஃப்ல விற்கப்படுகிற டீ தூள்கள் வந்து நம்ம இங்க பார்த்தே இருக்க மாட்டோம். இங்க நம்ம மார்க்கெட்ல நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்ம மலைக்காடுகளை வந்து சூறையாடி அந்த காடுகளை வந்து தேயிலை தோட்டங்களை மாற்றி அந்த தேயிலை வந்து அதுல கிடைக்கிற முதல் தரமான தேயிலை முழுசும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு நமக்கு கிடைக்கிற டஸ்ட் டீ நம்ம மக்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது. நம்ம மக்களுக்கு முதல் தரமான பொருட்களை கொடுக்கணும். நமக்கு போக மிச்சம் இருந்ததுன்னா அதை வேணா ஏற்றுமதி செய்யலாம். இப்ப இங்கேயே நமக்கு தரமான பொருட்களுக்கு மிகப்பெரிய தேவை இருக்கு, கலப்படம் இல்லாத பொருட்களுக்கு மிகப்பெரிய தேவை இருக்கு. ஆமா, உண்மைதான். அதாவது கலப்படம் இல்லாத தரமான பொருட்கள் வந்து விலை அதிகம்தான்.
ஆனால் அதை நம்ம நுகர்வை குறைச்சிக்கலாம். அதை வந்து வாங்காமல் தரக்குறைவான பொருட்களை வாங்கி, தரக்கேடான பொருட்களை வாங்கி, நஞ்சுள்ள பொருட்களை வாங்கி, குப்பை உணவுகளை வாங்கி, மிக மலிவான பொருட்கள் காசுக்கு வாங்கி சாப்பிட்டு நிறைய சாப்பிட்டு நோயை உண்டாக்கிக்கிறத விட தரமான பொருட்களை வாங்கி நல்ல விலை கொடுத்து வாங்கி, நம்ம அரை வயிறுக்கு சாப்பிட்டா நல்லதுன்னு தானே சொல்றாங்க நம்ம பெரியவங்க எல்லா பேருமே. அரை வயிறு சாப்பிடுங்க, அரை வயிறு சாப்பிட்டா போதும், முழு வயிறும் நிரப்பிக் கொள்ளாதீங்க. மனுஷன் நிரப்பிக் கொள்ற பைகளிலே மிக கேடானது வந்து அவனுடைய வயிறு அப்படிங்கிறது ஒரு நபிமொழி. அப்ப நம்ம எல்லாத்தையுமே இட்டு அள்ளி உள்ள போட்டுக்கிறதுக்கு பதிலாக நல்ல தரமான ஒரு பொருளை குறைவான அளவில் நம்ம கன்சியூம் பண்ணோம்னா நம்ம உடலுக்கும் நல்லது, நம்மளுடைய பாக்கெட்டுக்கும் நல்லது, பொருளாதாரத்துக்கும் நல்லது. பன்மையப்படுத்துறதுலையும் ஒரு அளவு இருக்கணும். ஸோ ரொம்ப அதீதமாக பன்மையப்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் அதை மேனேஜ் பண்ணுறது நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அதே மாதிரி விற்பனை, என்ன பொருள் நீங்கள் விளைய வைக்கிறீங்க, நேரடி விற்பனைக்கு போகிறது தான் நல்லது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம், என்னுடைய அட்வைஸும் கூட. ஸோ புதுசாக விவசாயத்துக்கு வர விரும்புகிறவங்க இல்லை ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நேரடி விற்பனைக்கும் முயற்சி பண்ணுங்க. ஆனால் நேரடி விற்பனைக்கு முயற்சி பண்ணுறவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு பயிர் பண்ணுவாங்க. விவசாயத்தில் உள்ள பெரிய சாபக்கேடு, ஒருத்தர் வெங்காயம் நடவு பண்ணார்னா எல்லாரும் வெங்காயம் நடவு பண்ணுவாங்க. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பயிர் வந்து எப்போவுமே எதிர் திசையில் போங்கன்னு சொல்லுவேன். எல்லாரும் வந்து வெங்காயம் நடவு பண்ணாங்கன்னா வெங்காயத்தை விட்டுட்டு நீங்கள் தக்காளிக்கு போங்க. எல்லாரும் தக்காளி நடவு பண்ணாங்கன்னு சொன்னால் தக்காளியை விட்டுட்டு நீங்கள் வெங்காயத்துக்கு போங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான குழு சொல்லுவாங்க ஊரில் இருக்க பெரியவங்க, அதாவது விதைப்பொருளோட விலை வந்து குறைவாக இருக்கணும். இப்போ வெங்காயம் வந்து 10 ரூபாய்க்கு விற்கும்போது அந்த 10 ரூபாய்க்கு நீங்கள் விதைப்பொருள் வாங்கி நடவு பண்ணீங்கன்னு சொன்னால் அது அறுவடைக்கு வரும்போது அதோட விலை வந்து 100 ரூபாயா இருக்கும். அதுதான் வந்து எப்போவுமே உள்ள விஷயம். ஸோ நீங்கள் வந்து வெறுமனே விவசாயம் பண்ணி பொருளை உற்பத்தி பண்ணால் மட்டும் பத்தாது, இந்த மார்க்கெட்டோட நிலைமையையும் நீங்கள் கவனிக்கணும். இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு பொருளோட விலை குறைஞ்ச உடனே அதை பயிரிடுறதை விட்டுட்டு வேற ஒன்றுக்கு போவாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து வந்து அந்த பயிரில் வந்து பற்றாக்குறை வரும், அந்த உணவுப் பொருளில் பற்றாக்குறை வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு விலை கிடைக்கும். ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நீங்கள் வந்து சாமானிய விவசாயிகள்கிட்ட நீங்கள் கற்றுக்கிற முடியும். சாமானிய விவசாயிகளுமே வந்து இந்த மாதிரியான தவறுகள் பண்ணுறாங்க. அதே மாதிரி கலப்பு பயிர் பண்ணுறது. இப்போ காய்கறியே எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 காய்கறி பண்ணுவாங்க. அந்த 10 காய்கறி பண்ணும்போது சுழற்சி முறையில் பண்ணணும். அதையுமே உங்களோட நிலத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளாட்டாக பிரிச்சுக்கிற வேண்டியது. பிளாட்டாக பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு பிளாட்லையும் வந்து என்னென்ன காய்கறிகள் அப்படிங்கிறத திட்டமிட்டுக்கிட்டு, ஒரு காய்கறி வந்து அறுவடையில் இருக்கும்போது இன்னொன்று வந்து பூ பூத்துக்கிட்டு இருக்கும், அடுத்தது வந்து அப்போதான் நடவு பண்ணியிருப்பாங்க, இன்னொன்று வந்து இன்னொரு நிலம் வந்து ஓய்வில் இருக்கும். அப்போ இந்த அறுவடை முடிஞ்ச உடனே அந்த நிலத்துக்கு ஓய்வு கொடுத்துட்டு அந்த இப்போ ஓய்வில் இருக்கிற நிலத்தில் வந்து திரும்ப நடவு பண்ணுவாங்க. அப்போ ஒரு சுழற்சி முறையில் வரும். அதே மாதிரி எல்லா காய்கறிகளும் எல்லா கட்டத்திலையும் எல்லா பட்டத்திலையும் விளைஞ்சிராது. அப்போ எந்த பட்டத்தில் எந்த காய்கறி விளையும், என்ன மாதிரியான ஒரு தெளிவான திட்டமிடல் உங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி நான் திரும்பவும் சொல்கிறேன், என்ன பொருள் உங்களால் விற்க முடியுமோ அதுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் முக்கியமாக. அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற மார்க்கெட் என்ன, அந்த மார்க்கெட்டில் வந்து என்ன மாதிரியான பொருள் விற்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். உங்களை சுற்றி இருக்கிற அந்த கஸ்டமர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வாங்கும் திறன் என்ன அப்படிங்கிறது தெரியும். திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த இயற்கை விவசாயிகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் சேர்ந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் மத்தியானம் 3 மணிக்குலேருந்து இரவு வந்து 8-9 மணி வரைக்கும் வந்து ஒரு சந்தை நடத்துகிறோம். அந்த சந்தையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏறத்தாழ ஒவ்வொரு வாரமும் 50,000 ரூபாய் அளவுக்கு வியாபாரம் பண்ணுறோம். எங்களில் வந்து தலைவர், செயலாளர், பொருளாளர்லாம் கிடையாது. எல்லா பேருமே வாலண்டியர்ஸ் தான். எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விற்பனை பண்ணுவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கிராஸ் மார்க்கெட்டிங் பண்ணுவோம். அங்கே வர்ற எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு யார் யார் என்ன விளைபொருள் கொண்டு வந்திருக்கிறாங்க, யாருக்கிட்ட என்ன இருக்குது, அவங்களோட தேவை என்ன, அதாவது வாடிக்கையாளர்களுக்கும் நுகர்வோருக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் நடக்கிற அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்பவே பிரயோஜனமாக உபயோகரமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் நகரத்தில் இருக்கிற பல தங்களுடைய உடல்நலன் மேலே அக்கறை உள்ள நல்ல வாடிக்கையாளர்கள் இருக்காங்க, நுகர்வோர்கள் இருக்காங்க, நல்ல உணவுப் பொருட்கள் தேடுறவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து தேடி வர்றாங்க எங்களை. இன்னைக்கு திண்டுக்கல் நகரம் முழுசும் எங்களுடைய 30 பேர் கொண்ட இந்த ஆர்கானிக் ஃபார்மர்ஸோட டீமை தெரியும். அப்போ எங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் வந்து குடும்பங்கள் இருக்கிறாங்க, எங்கள்கிட்ட நேரடியாக வாங்குற குடும்பங்கள் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒவ்வொரு ஃபார்மருக்கும் ஒரு 100 குடும்பத்தோட நேரடி தொடர்பு இருந்ததுன்னு சொன்னால், அந்த 100 குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் எல்லாம் எங்களுடைய நண்பர்களோ உங்கள் நண்பர்களுமோ சேர்ந்து ஒரு குழுவாவோ சேர்ந்து உற்பத்தி பண்ணி கொடுக்க முடிஞ்சதுன்னு சொன்னால் உங்களால் வந்து கண்டிப்பாக சஸ்டெயின் ஆக முடியும். உங்களால் கண்டிப்பாக தாளாண்மையோடு இருக்க முடியும். தாளாண்மை வந்து வேளாண்மையில் ரொம்ப முக்கியம். எப்போ கிடைக்கும்னு சொன்னால், நீங்கள் எப்போ நேரடியாக நுகர்வோரோட தொடர்பை உண்டாக்கிக்கிறீங்களோ, எப்போ நுகர்வோரோட உரையாட ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ அவங்க தேவைகளை புரிஞ்சுக்கிறீங்களோ, எப்போ அவங்க உங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிறாங்களோ, அப்போ வந்து 2 பேரும் செய்கிறதுல, அதாவது நம்ம உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணுறோம், அவங்க உண்கிறாங்க, ரெண்டுமே வந்து
மிக உன்னதமான செயல்பாடு ஆக்சுவலாக. அதாவது நம்ம சித்தர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடல் நலத்தை பேணுறதை பற்றி ரொம்பவே திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறாங்க. நல்ல உணவுப் பொருட்களை தேடி உண்கிறதும் ஒரு புண்ணியமான செயல் தான். நல்ல உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணி கொடுக்குறதுமே ஒரு புண்ணியமான செயல் தான். இஸ்லாத்தில் இது ரொம்பவே வலியுறுத்தப்பட்டிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு வந்து தமிழ் பின்புலம், இஸ்லாமிய பின்புலம் ரெண்டுலையுமே சேர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரெண்டுமே நம்மளுடைய கடமை. நல்ல உணவுப் பொருட்களை உண்பது, அதே மாதிரி நல்ல உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணி கொடுக்குறது, இது வந்து நம்மளுடைய பொறுப்பு. அப்படிதான் நான் பார்க்குறேன் நான். அப்போ ஒரு மனிதனாக பிறந்துட்டோம் அப்படிங்கும்போது சக மனிதர்களுடைய தேவை என்ன, அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அவங்களுக்கு என்ன தேவையா இருக்குது அப்படிங்கிறத ஒரு உற்பத்தியாளராக நம்ம புரிஞ்சுக்கிறணும். கண்டிப்பா அவங்களும் ஒரு வாடிக்கையாளராக, ஒரு நுகர்வோரா நம்மளோட பிரச்சனைகள் என்ன, நம்மளுடைய சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறத வந்து அவங்களுமே புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் இது எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற உரையாடல்கள் மூலமாக வரும். ஆக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய நுகர்வோரோட உரையாட தான் வந்து எங்களுக்கு வந்து மேற்கொண்டு வாடிக்கையாளர்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த நவீனமான போக்குகள் இருக்கு இல்லையா, இப்போ ஃபேஸ்புக் மாதிரியான சோசியல் மீடியாவில் வந்து எனக்கு எழுத்து கொஞ்சம் நல்லா வரும். ஸோ சின்ன வயசுலேருந்து வாசிப்பு பழக்கம் அதிகம் எனக்கு. அப்படிங்கும்போது என்னால் எழுத முடியும். அப்போ தொடர்ந்து ஃபேஸ்புக்கில் எழுதும்போது அதன் மூலமாகவும் வந்து எனக்கு நுகர்வோர்கள் கிடச்சிக்கிட்டு இருக்காங்க, வாடிக்கையாளர்கள் கிடச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுடைய தோட்டத்தில் வந்து என்ன மாதிரியான செயல்பாடுகள் செய்கிறீங்க, நீங்கள் என்ன விவசாயத்தை அணுகுறீங்க, என்ன பயிர் பண்ணியிருக்கீங்க, இப்போ என்ன உங்கள் தோட்டத்தில் விளைஞ்சிருக்குது, என்ன மாதிரியான பொருட்கள் உங்கள் கைவசம் இருக்குது, உங்கள் உதாரணத்துக்கு என்னுடைய நண்பர்களை பற்றியுமே நான் வந்து என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் வந்து நான் போடுவேன். ஒரு சக விவசாயிகிட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட பொருள் இருக்குது, அவரால் விற்க முடியாம சிரமப்படுறாரு அப்படிங்கும்போது அவரை பத்தி எழுதுவேன். அப்ப கிராஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, அங்கேயுமே அந்த கிராஸ் மார்க்கெட்டிங் இருக்கு. ஸோ அங்கேயுமே வந்து நீங்க உங்களை பத்தி அவங்க ஒருத்தர் அறிமுகப்படுத்தி, ஒரு பொருள் வேணும்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்கும்போது அது என்கிட்ட இல்லைன்னு சொன்னா என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவரை பத்தி நான் சொல்லி அவரை பத்தி சொல்லும்போது, இப்ப என்னோட சில கஸ்டமர்கள் வந்து நான் வேற ஒருத்தரை ரெஃபர் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காகவே என்கிட்ட வாங்குறாங்க, சொல்லியே வாங்குறாங்க. சார் இந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க, இன்னொருத்தரை யாருமே ரெஃபர் பண்ண மாட்டாங்க, நீங்க வந்து ரெஃபர் பண்றீங்க சார், அதனால வந்து உங்களுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாங்குறவங்க இருக்கிறாங்க. ஆக இந்த வெளிப்படைத்தன்மை, நல்லெண்ணம், நம்மளுடைய நேர்மை, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரே விதத்தில் இப்போ நான் சொன்ன மாதிரி திண்டுக்கல்ல நடத்துகிற நேரடி சந்தையாகட்டும், இப்போ இதே மாதிரி ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், இது யூடியூப், இது மாதிரியான தளங்களில் நீங்கள் போடுற இந்த கண்டென்ட்டுகள் ஆகட்டும், இதன் மூலமாக நீங்கள் வந்து வாடிக்கையாளர்களை போய் சேரலாம். புதிதாக வேளாண்மைக்குள்ளே வரணும்னு சொல்லி நிறைய பேர் என்னை அணுகி பேசுகிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய வருங்கால திட்டமாக அதை வந்து சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னு சொன்னால், தாராளமாக வாங்க. இது வந்து ஒரு மனுஷனா நான் சொன்ன மாதிரி சுழன்றும் ஏர் பின்னது உலகம், உழந்தும் உழவே தலை அப்படின்னு வள்ளுவன் வாக்குது. அதாவது ரொம்ப கஷ்டமான தொழில் விவசாயம் அப்படிங்கிறது. ஆனால் இவ்வளவு கஷ்டமா இருந்தாலுமே வந்து மொத்த உலகமுமே வந்து உணவு உற்பத்திக்கு பின்னாடி தான் இருக்கு. மிக அடிப்படையான ஒரு தேவை இது. ஸோ உணவு உற்பத்தி அப்படிங்கிறது வந்து நம்மளால வந்து விடவே முடியாத ஒரு விஷயம். ஒரு தொழில்ங்கிறது வந்து வெறுமனே காசு சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் ஒரு தொழில் செய்யறதை விட இந்த மாதிரியான ஒரு பர்பஸ் உள்ள ஒரு தொழில் செய்யறது வந்து ரொம்பவே நல்லது. உங்களுக்கு மிகச்சிறந்த மனநிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது ஒன்றுக்காகவே இதை வந்து தாராளமாக செய்யலாம். புதிதாக இந்த துறைக்குள்ளே வரக்கூடியவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன, அப்படி வழிகாட்டுதல் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சின்னதாக ஆரம்பிங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னபடி விவசாயத்தில் வந்து விரிவாக்க அதோட எஃபிஷியன்சி குறையும். ஸோ சின்னதாக இருக்கும்போது அதோட எஃபிஷியன்சி ரொம்பவே நல்லா இருக்கும். ஒன்று. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக இருங்க. உங்களுடைய பண்ணையோட அளவு வந்து ஒரு 5 ஏக்கருக்குள்ளே வச்சுக்கோங்க, பெருசு பண்ணாதீங்க. அதே மாதிரி அந்த பண்ணையை வந்து ரொம்ப தெளிவாக திட்டமிட்டுக்குங்க. அந்த காலத்தில் நாங்கள் ஆரம்பிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணையை வந்து பெருசாக வடிவமைச்சு செய்யலாம் இல்லை. இருந்த அமைப்புகளை வந்து நான் தேவைக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி அதை பயன்படுத்திக்கிட்டேனே தவிர என்னோட பண்ணை வந்து முழுசாக திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட பண்ணை இல்லை. இன்னும் இந்த காலத்தில் நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து தெளிவாக திட்டமிட்டுக்கிடலாம். தெளிவாக திட்டமிட்டுக்கிட்டு நீங்களே தான் திட்டமிடணும். வேற யாருக்கிட்டையும் போய் வேற யாரை நம்பியும் வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்து அவர் வந்து பண்ணையை வடிவமைச்சு கொடுக்குற வேலைக்கு போகவே கூடாது. உங்க நிலம் உங்களுக்கு தெரியணும். மெதுவா போங்க, அவசரப்படாதீங்க. ஒரு நிலத்தை வாங்கிட்டீங்க, முதல்ல நிலத்தை வாங்குறதுக்கு முன்னாடி டைம் எடுத்துக்கோங்க, ஆண்டு கணக்கில் எடுத்துக்கோங்க. ஒரே நல்ல முடிவு எடுத்து உடனே டக்குன்னு வாங்காதீங்க. அந்த நிலத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு, நான் ஏற்கனவே சொன்னபடி முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சொந்த ஊராக இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச பகுதியாக இருக்கணும், உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பகுதியாக இருக்கணும். அப்படியா இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படியான இடத்துல நிலம் வாங்குங்க. அதே மாதிரி நீங்கள் செய்ய விரும்புகிற பயிருக்கு தகுந்த மாதிரியான நிலமாக இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற பயிர் அந்த நிலத்துக்கு தகுந்த பயிராக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான பயிர்களை வாங்குங்க. அதே மாதிரி நீங்கள் விளைவிக்கிற அளவு இருக்கு இல்லையா,
அது வந்து உங்களால் விற்க முடிகிற அளவு தான் இருக்கணும். இதை மாதிரியான விஷயங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு நீங்கள், அதாவது இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொரியர் சர்வீஸ் கிடையாது. இப்போ நான் கொரியர் கொண்டு வந்து திண்டுக்கல்லில் தான் போடணும். அப்போ திண்டுக்கல்லில் கொண்டு வந்து போடுறதுக்கு நான் அக்குமுலேட் பண்ணணும். முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் கொண்டு வருவோம். பஸ்ஸில் கொண்டு போய் வந்து புக் பண்ணிட்டு போவோம். ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆர்டர்ஸ்லாம். இப்போ வந்து நாங்களே தனியாக ஒரு வண்டி வச்சு ஒரு வாரத்தில் 2 நாள் 3 நாள் போகிற அளவுக்கு அதை அக்குமுலேட் பண்ணிக்கிடுவோம். அந்த வண்டிக்கு ஆகிற செலவுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பார்சலோட அளவு இருக்கணும். ஸோ அப்போ அவங்களோட பண்ணையோட அமைப்புமே ரொம்ப முக்கியமானது. இது சென்னைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஊராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஃபார்ம் டூரிசம்லேயே வந்து ஓரளவுக்கு சம்பாதிக்க முடியும். சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு ஊராக இருந்தால் இங்கே இருக்கிற மக்களுக்கு நீங்கள் முறையான அளவில் வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னு சொன்னால், உங்கள் பண்ணையை பற்றி சொன்னீங்கன்னு சொன்னால், உங்கள் பண்ணையை வந்து சும்மா விசிட் பண்ணிவிட்டு ஒரு நாள் அங்கே தங்கிட்டு அந்த விவசாயத்தை வந்து ஒரு நாள் அனுபவிச்சுட்டு உங்களுக்கு பே பண்ணிட்டு போகிறதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன மாதிரியான விவசாயம் செய்ய விரும்புகிறீங்க அப்படிங்கிறது தகுந்த மாதிரி நீங்கள் நிலத்தை தேர்ந்தெடுக்கணும், பயிர்களை தேர்ந்தெடுக்கணும். இப்போ இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் சொல்ல போனால் ஒரு பெரிய இயற்கை வேளாண் புரட்சி நடந்தது. இந்த இயற்கை வேளாண் புரட்சிக்காக வந்து நான் ஐயா நம்மாழ்வார் அவர்களை வந்து நினைவு கூற விரும்புகிறேன். இந்த இடத்துல ஒரு மனுஷன் அவர் பண்ணது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கலகம். தந்தை பெரியாருக்கு பிறகு நான் வந்து நம்மாழ்வாரை வந்து இன்னொரு பெரியாராக தான் பார்த்தேன். அவரை வந்து பார்க்குறவங்க வேற வேற மாதிரியான பார்வைகள்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு பட்ட பார்வை பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன வந்து நம்மாழ்வாரை வந்து நான் வந்து பெரியாரோட தான் ஒப்பிடுவேன். பெரியார் பண்ணது சமுதாயத்துக்கு சமூகத்துக்கு உண்டான ஒரு புரட்சி, ஒரு கழகம். அதே மாதிரி தான் நம்மாழ்வார் விவசாயிகளுக்காக ஒரு கழகம் பண்ணார். அதாவது இயற்கை வேளாண்மை வந்து பிற்போக்குத்தனமானது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் நம்புறாங்க, ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. அது உண்மை அப்படி கிடையாது. அதாவது இயற்கை வேளாண்மை வந்து எதற்காக அப்படின்னு சொன்னால் 2 விஷயம். ஒன்று வந்து நம்மளுடைய மண்ணுடைய வளத்தை தக்க வைக்கணும். வருங்கால சந்ததியினருக்கு இந்த மண்ணை வளத்தோடு விட்டுட்டு போகணும், முக்கியமானது. 2வது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயிகள் நேரடி விற்பனைக்கு வரணும். நம்மாழ்வாருக்கு பிறகு தான் வந்து நேரடி விற்பனைக்கு போகக்கூடிய விவசாயிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிச்சு. ஸோ 3வது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உற்பத்தி செய்யப்படுற உணவுப் பொருள் வந்து தரமாக இருக்கணும். விலைவாசி வந்து உங்களுடைய நீங்கள் எதை கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து மலிவான பொருள் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மலிவான பொருள் தான் கிடைக்கும். விலை குறைவாக வேணும்னு சொன்னால் அந்த பொருள் வந்து தரம் இருக்குமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக்கிறவே முடியாது. அப்போ உங்கள் உணவுப் பொருளோட அதிகாரம், நான் ஏற்கனவே சொன்னபடி, விலை அதிகமாக இருந்ததுன்னா தரமான பொருளோட அதை உட்கொள்கிற அளவை நீங்கள் தாராளமாக குறைச்சிக்கலாம். விலை கம்மியாக இருக்குங்கிறதுக்காக குப்பை உணவுகளை சாப்பிட்றதும், விலை அதிகமாக இருக்கிறதுங்கிறதுக்காக தரமான உணவுகளை புறந்தள்ளுறதும் அறிவான செயல் கிடையாது. ஆக நம்மாழ்வாருடைய அந்த கழகத்துக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் இதுதான். அதனால வந்து ஐயா நம்மாழ்வார் அவர்களை வந்து நான் இந்த இடத்துல நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமதி மீனா அனில்குமார் இந்த அப்படிங்கிற ஒரு அமைப்பு தொடங்கி கிட்டத்தட்ட 100கணக்கான பெண் தொழில் முனைவோர்களை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இலவசமாக, அதாவது லட்சக்கணக்கான ரூபாய்கள் கட்டி, ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் கட்டி மார்க்கெட்டிங் உத்திகளையோ பிராண்டிங் உத்திகளையோ தேவையான சர்டிஃபிகேஷன்ஸை பற்றியோ இதை பற்றியோலாம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் இல்லை லட்சக்கணக்கான ரூபாய்கள் நீங்கள் செலவழிக்கிற மாதிரியான ஒரு சூழலில் வெறுமனே காலையில் 1 மணி நேரம் நடத்துகிற அந்த பிட்ஸ் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் மூலமாக ஏறத்தாழ 100கணக்கான பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கி இருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு பெண் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இணையம் மூலமாக நீங்கள் வந்து இதை உருவாக்க முடியும், ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, ஒருத்தர் இது பண்ணாமல் இவ்வளோ பெரிய பங்களிப்பை வந்து இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க முடியும்னு சொன்னால் இந்த அப்படிங்கிற அமைப்பு ஒரு முக்கியமான உதாரணம். ஸோ இது மாதிரியான அமைப்புகள் இன்னும் நிறைய வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அடுத்தது கடைசியாக நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட வருங்கால கோல் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன். எனக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறதுல கண்டிப்பாக உடன்பாடு கிடையாது. நல்ல உணவுப் பொருட்கள் என்னுடைய மக்களுக்கு, என்னுடைய நாட்டு மக்களுக்கு, என்னுடைய நாட்டுக்கு வந்து கொடுக்கப்படணும். இதுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் சார்ந்த மாவட்டத்தில் வந்து என்னுடைய, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 100 குடும்பங்கள், ஒரு 100 குடும்பத்துக்கு தொடர்ந்து அவங்களுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்களை வந்து கொடுக்கணும் நான். ஸோ அந்த ஒரு 100 குடும்பத்தை தேவையான அடிப்படையான பொருட்களை வந்து தொடர்ந்து என்னால் வழங்க முடிஞ்சாலே ஒரு விவசாயியாக என்னால் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம், என்னுடைய ஆழமான நம்பிக்கை. இன்னும் அந்த 100 குடும்பத்தை நான் எட்டலை. அடுத்த 2 ஆண்டுகளுக்குள்ள அந்த 100 குடும்பத்தை நான் எட்டணும். அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ள அதை 500 குடும்பம் ஆக்கணும். இதுதான் என்னுடைய நோக்கம். எனக்கு வந்து நான் செய்யக்கூடிய வியாபாரத்தோட அளவு வந்து முக்கியம் கிடையாது. ஆனால் நான் அடையக்கூடிய குடும்பங்கள், அவங்களுக்கு நான் வழங்கக்கூடிய உணவுப் பொருள், தரமான உணவுப் பொருள், இதுதான் என்னுடைய அடிப்படையான நோக்கம். பணம் வந்து எப்போவுமே வந்து பை ப்ராடக்ட் தான். நீங்கள் கொடுக்குற வந்து என்ன நீங்கள் கொடுக்குறீங்க, அதோட வேல்யூ என்ன, வேல்யூங்கிறது வந்து வெறுமனே பணத்தால் வந்து அளக்கப்படுவது அல்ல.
பணம் வந்து பெரிய அளவுகோல் கிடையவே கிடையாது. பணம் வந்து செகண்டரி தான். ஸோ பணம் வந்து தேவையான அளவுக்கு இருந்தால் போதும். ஆனால் நீங்கள் வந்து வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு பர்பஸ் இருக்கணும். அந்த பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி நான் நிர்ணயம் பண்ணியிருக்கேன்னா, அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ள 500 குடும்பங்களை எங்களுடைய பண்ணை பொருட்கள் சென்றடையணும். என்னுடைய பண்ணை பொருட்கள் மட்டும் இல்லாமல் என்னுடைய சக விவசாயிகள் என் மூலமாக, என்னுடைய ரெஃபரன்ஸ் மூலமாக, எங்களுடைய நண்பர்கள், அதே மாதிரி அவங்க ரெஃபரன்ஸ் மூலமாக எங்களுடைய பொருட்கள் போய் ஒரு 500 குடும்பங்களை போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வருங்கால கோல். இந்த வாரம் முழுக்க மாத்தியோசி நிகழ்ச்சியில் என்னுடைய இந்த விவசாய பயணம் குறித்தும் விற்பனை பதிவு குறித்தும் என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டேன். இந்த அனுபவங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் வாய்ப்பளித்த ஜெயா டிவிக்கு நன்றி, வணக்கம்.